ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாங்கள் 5 பேருமே இப்போ ஃபேமிலியாக எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு ட்ரிப்புக்கு ஏதோ அப்படின்னு நினச்சிடாதீங்க. எனக்கு இன்ஜெக்ஷன் போட்டதுக்கு தான் மொத்த குடும்பமும் யாராவது ஆட்டோவில் என்ன ஏறுன்னு சொல்லி தள்ளி ஏற்றி உட்கார வச்சுட்டாங்கங்க. ஒரு வழியாக நாங்களும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டோம். ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் போன நேரம் பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டலில் இன்னைக்கு பயங்கர கூட்டம். என்ன பார்த்து மற்ற நாயெல்லாம் குலைக்க, நான் அவங்கள பார்த்து குலைக்க, இதை பார்த்து எங்கள் அக்கா அண்ணனும் ரொம்பவே பயந்துட்டாங்கங்க. எங்கள் அக்கா எங்கள் அம்மாவை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு, தயவு செஞ்சு இனிமே இந்த பாண்டி வர இடத்துக்கு நாங்கள் வரவே மாட்டோம். அவனை கடிக்கிறது இல்லாமல் எங்களையும் சேர்த்து கடிச்சிடும் போல எங்களுக்கு பயமாக இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் ஒரு வழியா டாக்டரையும் பார்த்துட்டோங்க. டாக்டர் எனக்கு இன்ஜெக்ஷன் போட்டதுக்காண்டி மருந்து மெடிசன்லாம் வெளியே எழுதி தந்தாங்க. எங்கள் டேடியும் வாங்கிட்டு வந்து டாக்டர் கையில் கொடுத்துட்டாங்க. எனக்கு நிறைய ஹேர் ஃபால்ஸ் ஆகுது, அது எதனால டாக்டர்கிட்ட கேட்க, இந்த டைம் இப்படி தான் இருக்கும், நான் ஒரு சிறப்பு வாங்கி தரேன், அதை அவனுக்கு கொடுங்க, கொஞ்சம் சரியாயிரும், அது இல்லாமல் இனிமேல் டெய்லி குளிப்பாட்டினா ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. வாரத்துக்கு ஒரு நாள் குளிக்கவே மூக்கால் அழக்கூடியனா இனிமேல் டெய்லி எப்படி குளிக்க போறேங்கிறதே ஒரு பக்கம் கவலையாக இருந்துச்சு. ஒரு வகையா டாக்டர் மருந்தையும் எடுத்துட்டாங்க. நான் கொஞ்சம் வளர்ந்தனால எங்க டேடிக்கு என்ன எந்த ஆங்கிளில் தூக்கி வைக்கிறதுனே தெரியல. டாக்டர் சொன்னாங்க, தோல்ல போட்டுக்கோங்க, நான் மெதுவாக குத்திடுவேன்னு சொன்னாங்க. ஒரு வகையா டாக்டரும் ஊசியை போட்டாச்சுங்க. ஊசி போட்டுட்டு வெளியே வரும்போது இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய பாக்ஸாக இருக்கு பார்த்தீங்களா, அதுக்குள்ள ஃபுல்லாகவே நான் இந்த மாதிரி நிறைய பெட்டு தாங்க இருந்துச்சு. அவங்க எல்லாத்துக்கும் ஃபேமிலி பிளானிங் பண்ணி போட்டிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுங்க. ஓகேன்னு சொல்லிட்டு நாங்களும் அப்படியே எங்களோட வீட்டை நோக்கி போயிட்டோம். அந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இன்ஜெக்ஷன் போட்ட டயர்டு வேற எனக்கு ரொம்பவே இருந்துச்சுங்க. அதில் வேற எங்கள் அண்ணனுக்கும் எங்கள் அக்காவுக்கும் கவலை என்ன பார்த்தீங்கன்னா, எங்களுக்கெல்லாம் 1 ரூபா ஷாம்பு வாங்கி தரேங்க குளிக்கிறதுக்கு, ஆண்டிக்கு மட்டும் 310 ரூபா கொடுத்து ஷாம்பு வாங்கியிருக்கீங்கன்னு எங்கள் அக்கா ஒரே அழுக. என்ன சொல்ல நம்ம சொன்னாங்க, பாண்டிய நம்மளும் நம்பி இருக்கான், நம்ம தான் பாண்டியை பார்த்து கொண்டியாமா, உனக்கு வேணா டேடிட்ட சொல்லி நம்ம வாங்குவோம் அப்படின்னு சொல்லி ஒரு வழியை அவளை சமாதானப்படுத்தினாங்க. அவளும் சின்ன பிள்ளை தானே, பாவம் தானாங்க. நானும் ஊசி போட்ட டயர்டில் அப்படியே படுத்துட்டேங்க. ஒரு வகையில் இனி அடுத்த வருஷம் தாங்க எனக்கு இன்ஜெக்ஷன் போடணும். அதுவரை இந்த ஊசியிலிருந்து தப்பிச்சிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.